லேட்டஸ்ட் எபிசோடுகளை விளம்பரங்களே இல்லாமல் காணுங்கள். நில்லு. இனி நீ என் வீட்டுக்குள்ள வரதா இருந்தா அதுக்கான தண்டனையை அனுபவிச்சுட்டு தான் வரணும். உனக்கு என்ன திமிரு இருந்தா உன் அப்பாவை உசுப்பேத்தி என் மேல கேஸ் ஃபைல் பண்ண வச்சு என்ன கோர்ட் வரைக்கும் கொண்டு போய் நிறுத்திருப்ப. அதுக்கான தண்டனைய நீ அனுபவிச்சே ஆகணும். அதுக்கப்புறமா தான் நான் உன்னை என் வீட்டுக்குள்ளேயே சேர்ப்பேன். நான் என்ன தப்பு பண்ண? உங்க மேல அப்பா கேஸ் ஃபைல் பண்ணதுக்கும் எனக்கும் எந்த சம்பந்தமும் இல்ல. நீ எந்த விளக்கமும் கொடுக்க வேண்டாம். ஒருவேளை நீ சொல்லாமலையே உன் அப்பா அவராவே என் மேல கேஸ் ஃபைல் பண்ணிருந்தாலும் பரவாயில்ல. உன் மேல இருக்கிற அக்கறையில தான் உன் அப்பா அப்படி ஒரு கேவலமான காரியத்தை தைரியமா செஞ்சிருக்காரு. உன் அப்பாவால இன்னைக்கு நான் கோர்ட்ல எந்த அளவுக்கு அவமானப்பட்டிருக்கேன் தெரியுமா? அப்பா பண்ண தப்புக்கு ஒண்ணு நீ தான் தண்டனை அனுபவிக்கணும். ஏன் திருமாரா தண்டனை தண்டனைன்னு சொல்லிட்டு இருக்க? என்ன தண்டனைன்னு சொல்லவே இல்லையப்பா. சீக்கிரமா தண்டனைய நிறைவேத்து. இதை கொண்டு வரதுக்கு இவ்வளவு நேரமா? சரி, இறக்கி வைங்க. சரி, நீங்க கிளம்புங்க, போங்க. இது என்னன்னு தெரியுதா? இவளுக்கு தண்டனை கொடுக்க போறேன்னு சொல்லிட்டு வெறும் ஐஸ் கட்டிய வச்சிருக்க. எதுக்குடா இது? நான் சொன்ன தண்டனையே இந்த ஐஸ் கட்டி தாமா. இங்க பார், இப்ப நீ என்ன பண்றனா வெறும் காலோட இந்த ஐஸ் கட்டில ஏறி நிக்கணும். அதுவும் எவ்வளவு நேரம் தெரியுமா? இந்த ஐஸ் கட்டி மொத்தமா உருகி கரைஞ்சு காணாம போற வரைக்கும். இது ரொம்ப வித்தியாசமான தண்டனையா இருக்கே. இந்த தண்டனையை மட்டும் ஆதிரா அனுபவிச்சா சீக்கிரமே ஜர்னி வந்து செத்துருவா. ஏன் அப்படியே நின்னுட்டு இருக்க? குழந்தைய எங்க அம்மா கிட்ட கொடுத்துட்டு செருப்பை கட்டிட்டு ஐஸ் கட்டில ஏறி நில்ல. நீ என் கூட சேர்ந்து வாழணும்னா நீ இந்த தண்டனையை அனுபவிச்சேதான் ஆகணும். நீ இந்த தண்டனையை அனுபவிச்சா என் கூட சேர்ந்து வீட்டுக்குள்ள வரலாம். இல்லன்னு வச்சுக்கோ, உன் அம்மா வீட்டுக்கே போயிடு. நீ உங்க அம்மாவை பாக்குறதுனால எந்த பிரயோஜனமும் இல்ல.
திருமாற சொன்னது சொன்னதுதான். குழந்தைய என்கிட்ட கொடுத்துட்டு ஐஸ் கட்டி மேல ஏறி நில்லு. குடு குடு. என்ன பாக்குற? ஐஸ் கட்டில ஏறி நில்லு. சீக்கிரம் நிறுத்துறா. உன் மனசுல என்னடா நினைச்சுக்கிட்டு இருக்க? உன்னை கேள்வி கேட்க யாருன்னு நினைச்சுக்கிட்டு இருக்கியா? உனக்கு மனநல ஏதாவது பாதிக்கப்பட்டிருக்கா என்னடா? ஏன்டா இப்படி கிறுக்கத்தனமா யோசிச்சுக்கிட்டு இருக்க? நான் யார்கிட்டயும் அனாவசியமா பேச விரும்பல. என் வாழ்க்கை நாசமா போனதுக்கு இந்த ஆதிராவும் இந்த குடும்பமும் தப்பு தப்பா எடுத்த முடிவுதான் காரணம். இப்ப நீ ஐஸ் கட்டில ஏறி நிக்க போறியா இல்லையா? மாறா, நீ தப்பு மேல தப்பு பண்றடா. இதெல்லாம் நல்லதுக்கே இல்ல. நான் உன்னை இப்படியாடா வளர்த்த? ஏன்டா இப்படி மாறி போயிட்ட நீ? ஆதிரா என்னடா பாவம் பண்ணா? ஏன்டா இப்படி எல்லாம் கொடுமைப்படுத்துற? என்னது? நான் இவ்வளவு குடும்பப்படுத்துறேனா? நான் ஒரு போலீஸ் ஆபீசர்னு கூட யோசிக்காம இவ அப்பா கூட சேர்ந்துக்கிட்டு என்ன கோர்ட் வரைக்கும் கூட்டிட்டு போனாலே, அது உங்களுக்கு தப்பா தெரியலையா? அது உங்களுக்கு கொடுமையா தெரியலையா? ஏன்பா இப்படி எல்லாம் பேசுற? ஆதிராவோட அப்பா அவராதான் உன் மேல போலீஸ்ல கம்ப்ளைண்ட் கொடுத்தாரு. அதுக்கும் ஆதிராவுக்கும் எந்த சம்பந்தமும் இல்லப்பா. இன்னும் சொல்ல போனா ஆதிராவோட அப்பா கோர்ட்டுக்கு வந்து கேஸ வாபஸ் வாங்கினதுக்கு ஆதிரா தான் காரணம். ஆதிரா தான் அவ அப்பா கிட்ட பக்குவமா பேசி கேஸ வாபஸ் வாங்க வச்சிருக்கா. அவளை போய் இப்படி கஷ்டப்படுத்துறியே. என்ன பொண்ணுக்கு வக்காலத்தா? உன் பொண்ண பத்தி எனக்கும் தெரியும், என் பையனுக்கும் நல்லா தெரியும். ஒரு பக்கம் அப்பாவை உசுப்பேத்தி என் பையன் மேல கேஸ போட வச்சு என் பையனை கோர்ட்ல அக்யூஸ்ட் மாதிரி கூனி குறுகி நின்னத நல்லா கண் குளிர பார்த்து ரசிச்சால. அதுக்கப்புறம் அவ அப்பாவை வர வச்சு நல்ல மாதிரி கேஸ வாபஸ் வாங்க வச்சிருக்கா. இவ நாடகமெல்லாம் எங்களுக்கு தெரியாதுன்னு நினைக்கிறியா? அகல்யா, மாறந்தா புரியாம இப்படி நடந்துக்கிறேன்னா நீ வேற ஏமா கொஞ்ச நேரம் அமைதியாரு. மாறா விட்டுருப்பா. ஆதிரா பாவண்டா, அவளை இப்படி எல்லாம் தண்டிக்காத. முடியாது. இவ இந்த தண்டனையை அனுபவிச்சே ஆகணும். ஏய், இவங்க யார் என்ன சொன்னாலும் சரி, நான் மனசு மாற மாட்டேன். நீ ஐஸ் கட்டில ஏறி நில்ல. திருமாரா, இந்த தண்டனையை ஆதிராவுக்கு பதிலா நான் வேணா அனுபவிக்கிறேன். இந்த ஐஸ் கட்டி மேல நான் நிக்கிறேன். நில்லுங்க. இந்த பனிஷ்மெண்ட் ஆதிரா தான் அனுபவிக்கணும். அவளை யாராவது தடுத்தா அவளுக்கு இதை விட பெரிய தண்டனையை நான் கொடுப்பேன். ஐஸ் கட்டில ஏறி நில்ல. ஏறு. மாறா வேண்டாம். மாறா சொன்னா கேளு. இது ரொம்ப கொடூரமான தண்டனை. பாவண்டா அவ. வேண்டாம் மாறா, என் பொண்ணு விட்டுரு மாறா. ஏய், நான் சொன்னா கேளுடா. இதனால ஆதிராவுக்கு ஜன்னி வந்தாலும் வந்துடும். அப்புறம் உயிருக்கே ஆபத்தாயிடும்டா. சொன்னா கேளு. ஏய், ஏறு. ஏறுன்ற. ஏறி நில்லுங்கல. ஏய், இதுக்கு மேல என்னால பொறுத்துக்க முடியாதுடா.
ஒழுங்கா ஆதிராவை வீட்டுக்குள்ள போக வச்சிரு, இல்லனா உன் மேல போலீஸ்ல கம்ப்ளைண்ட் பண்ணிடுவேன். மிலிட்டரியே வந்தாலும் எனக்கு கவலை இல்லை. இன்னைக்கு இந்த தண்டனையை அனுபவிச்சே ஆகணும். இதை யாராவது தடுத்தீங்கன்னா எனக்கும் இவளுக்கும் டிவோர்ஸ் ஆயிடும். மாறா, நீ ஏன்டா இப்படி பண்ற? உனக்கு என்னதாண்டா ஆச்சு? ஏன் எல்லாத்தையும் தப்பு தப்பா செய்யற? ஏற்கனவே உன் பொண்டாட்டி ஓடி போனதுக்கு இவதான் காரணம்னு சொல்லி படிச்சிட்டு இருந்தவ கழுத்துல தாலிய கட்டி கொடுமைப்படுத்தின. இப்ப செய்யாத தப்புக்கு இவளை இப்படி எல்லாம் சித்திரவதை பண்றியே. நான் என்னமோ செய்யறேன், இதுல நீங்க ஏன் தலையிடுறீங்க? நீங்க என்கிட்ட பேசுற தகுதி எல்லாம் எப்பவோ இழந்து போயிட்டீங்க. தள்ளி போங்க அந்த பக்கம். பாட்டி, எனக்காக நீங்க ஏன் பாட்டி அவமானப்படுறீங்க? இப்ப என்ன, நான் இந்த ஐஸ் கட்டில நிக்கணும், அவ்வளவுதானே? நிக்கிறேன். ஆதிரா, ஆதிரா, ஆதிரா வேண்டாமா, கீழே இறங்கிடு. ஆதிரா வேண்டாமா, உடம்பெல்லாம் ரொம்ப நடுக்குதுமா. தயவு செஞ்சு கீழே இறங்கிடுமா. அப்பா, இது எங்க குடும்ப விவகாரம். இதுல அனாவசியமா நீங்க தலையிடாதீங்க. ஆமா, பேசாம ஒதுங்கி நின்னா மரியாதை கிடைக்கும். இல்லனா ஏய், இல்லனா என்னடா பண்ணுவ? அடிச்சிருவியா? அடடா பாப்பா, அடடா. ஐயோ வேண்டாங்க, அப்படிங்கற. வேண்டாங்க, வேண்டாம். அடடா. கொஞ்சம் அமைதியா இருங்க. வேண்டாம், கொஞ்சம் அமைதியா இருங்க. ஆதிரா, என்னம்மா இதெல்லாம்? எதுக்குமா நடுங்க நடுங்க ஐஸ் கட்டில நிக்கிற? இறங்குமா, இறங்குமா. ஏங்க, அவளை விடுங்க. அவளாலதான் இன்னைக்கு நம்ம திருமாற கோர்ட்ல அவமானப்பட்டான். அதுக்கு தண்டனையா தான் திருமாற இப்படி நிக்க வச்சிருக்கான். என்ன தண்டனையா? டேய், முட்டாளா நீ? கட்டின பொண்டாட்டிய இப்படியா கொடுமைப்படுத்துவ? எல்லாம் இறங்குமா, நீ இறங்குமா. பாத்துமா, பாத்து மெதுவா. என்னமா மெதுவாமா, பாத்துவாமா, பாத்துவாமா, பாத்துவாமா. பாத்துமா, பாத்து பாத்து பாத்து. அப்படியே வாமா, இங்க உட்காருமா, உட்காருமா. அகல்யா, அகல்யா, அகல். ஏய், எப்படி நடுக்கிறான்னு பாரு. சீக்கிரமா வெந்நீரை போட்டு எடுத்துட்டு வந்து உத்தரம் கொடு.
ஓன்னு சொல்றல உன்னதான். ஒண்ணு இல்லம்மா, சரி. நீங்க எதுக்கு எங்க வீட்டுக்குள்ள வரீங்க? முதல்ல போங்க வெளியில. டேய், இதுக்கு மேல ஏதாவது பேசுன அப்புறம் நான் மனுஷனாவே இருக்க மாட்டேன். அம்மா சுபத்ரா, நீ உத்தரம் கொடுமா. வாமா. ஆதிரா, அம்மா, ஆதிரா, ஆதிரா, என்னமாச்சு? சுபத்ரா, ஆதிரா, ஆதிரா ஆதிரா, ஐயோ ஆதிரா ஆதிரா, கண்ணு தரமா. ஆதிரா. ஆதிரா, ஆதிரா ஆதிரா. ஆதிரா, அம்மாடி. என்ன பாரு ஆதிரா ஆதிரா, ஆதிரா அம்மா என்னாச்சு? ஆதிரா, என்னமாச்சு? ஆதிரா கண்ணு முடிச்சு பாரு ஆதிரா ஆதிரா ஆதிரா, ஆதிரா ஆதிரா, என்னம்மா? ஆதிரா, சுபத்ரா, என்னன்னு பாருங்க. ஹலோ டாக்டர். டாக்டர், ஆதிரா திடீர்னு மயக்க போட்டு கீழே விழுந்துட்டா. ஆமா, ப்ளீஸ் டாக்டர், கொஞ்சம் சீக்கிரம் வாங்க. வீட்டில் தான். ஓகே. ஆகட்டுமா? நாக்க நீட்டுங்க. ஒரு 2-3 நாளைக்கு இந்த மெடிசனை ஃபாலோ பண்ண வைங்க. சரிங்க டாக்டர். டாக்டர், அது உடம்புக்கு ஒன்றும் பெரிய ஆபத்து இல்லைல்ல? குளிர் ஜுரம் ஜாஸ்தியா இருக்கு. இன்னும் ஒரு 10 நிமிஷத்துக்கு மேல இவங்க அந்த ஐஸ் கட்டியில நின்னு இருந்தாங்கன்னா ஜன்னியே வந்திருக்கும். சார், நீங்க ஒரு பொறுப்புள்ள பதவியில இருக்கீங்க. நீங்களே இப்படி மூர்க்கமா நடந்துக்கலாமா? இதெல்லாம் உங்களுக்கே காட்டு மிராண்டித்தனமா தெரியல? நல்லா சொல்லுங்க டாக்டர். இவெல்லாம் என்ன படிச்சானோ தெரியல. கட்டின பொண்டாட்டியை இப்படியா பண்றது? அறிவு கட்டவன். அவரை எதுக்கு சார் முறைக்கிறீங்க? இந்த ஜெனரேஷன்லயும் அதுவும் ஒரு படிச்ச போலீஸ் ஆபீசர் தான் ஒய்ஃபை இப்படி அடிமையா நடத்துறத பாக்கும்போது ரொம்ப கஷ்டமா இருக்கு சார். உங்கள மாதிரி ஆம்பளைங்களா எப்ப சார் பொண்டாட்டிய சக மனுஷியா பார்க்க போறீங்க?
பொண்டாட்டி மேல புருஷனுக்கோ இல்ல இந்த சொசைட்டிக்கோ சந்தேகம் வந்துட்டா அந்த பொண்ணு தீ குளிச்சு கற்ப நிரூபிக்கணும். தப்பி தவறி புருஷங்காரன் இறந்து போயிட்டா கூடவே அவன் பொண்டாட்டியும் சேர்ந்து சதையில விழுந்து செத்து போயிடணும். இது மாதிரி தகவல்லாம் ஹிஸ்டரியில படிக்கும் போதே என் ரத்தம்லாம் கொதிக்கும் சார். ஆனா உங்களுக்கு அந்த மாதிரி ஃபீலிங்லாம் வரதே இல்ல. ஏன்னா நீங்க ஆம்பளைங்க. இனிமே தயவு செஞ்சு உங்க ஒய்ஃபை கஷ்டப்படுத்தாதீங்க சார். டாக்டர் அம்மா, ஏதோ அவசரத்துக்கு கூப்பிட்டது வந்தீங்க, ஊசி போட்டீங்க, மருந்து மாத்திரை கொடுத்தீங்க, அதோட கிளம்ப வேண்டியதானே? எதுக்கு கொண்டதையும் பேசி உங்க நேரத்தை வீணாக்கிட்டு இருக்கீங்க? இதாமா நம்ம பிரச்சனையே. இந்த பொண்ணுங்களோட கஷ்டம் உங்கள மாதிரி பொண்ணுங்களுக்கே புரியலங்கிறப்ப உங்க பையன் மாதிரி ஆம்பளைங்களுக்கு எங்க புரிய போகுது?